Hi friends, welcome to Recipes in my home. Sakti Samayal, Royal Tamil Kitchen, Mom 60, Rayyan's Kitchen, Chitra Cooks, Kitchen Nanbarhal, Raja's Kitchen, Samayal Vasam, and all friends, thank you so much for your support. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இஃப்தார் ரெசிபீஸ் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி பீஃப் கபாப் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த பீஃப் கபாப் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மெத்தடில் சிக்கன் மட்டன்லேயும் நீங்கள் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் கபாப் செய்கிறதுக்கு பீஃப் 300 கிராம் அளவுக்கு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க, அதுதான் முக்கியம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா அலசி பிழிஞ்சிட்டு அரைச்சிக்கணும். இதை மாதிரி வந்துடும். தண்ணியை கொஞ்சம் கூட சேர்க்காம அரைச்சி எடுத்துருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிறது போல் அரைச்சிக்க போகிறேன். இப்போ சீக் கபாப் மசாலா எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1/4 ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த இறைச்சி வெங்காயம் 2யுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா உப்பு எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேங்க. முட்டை ஊற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியமாக இருக்குது. இப்போ அப்படியே மூடி வச்சிடுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டோன்னு விட்டுடுறேன். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, கரெக்டாக இருக்குது. அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ கபாப் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்டிக்கில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இதை போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிக்லையும் கபாப் இது போல் செஞ்சு பேனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிக்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டிக் இல்லாமலும் செய்யலாம். அதையும் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் சிவந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லா பக்கமுமே திருப்பி திருப்பி விட்டு இதை போல் வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கபாப் எப்படி ஸ்டிக் இல்லாமல் செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட ஸ்டிக்கோ அல்லது புட்டு குழாய்க்கு வச்சுருப்போம்ல அந்த ஸ்டிக்கு இதை போல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு இது போல் ரோல் பண்ணி அப்படியே கழட்டி விட்டுடலாம். இது மாதிரி அப்படியே அழகாக கழட்டி அப்படி வச்சிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த கபாப் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பர்பாக பீஃப் கபாப் ரெடி. இஃப்தார் டயத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பீஃப் கபாப் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கிராப்ஸ் அண்ட் வாட்டர் ஆப்பிள் ஜூஸ், திராட்சை மற்றும் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவோம்ல, அந்த பழத்தையும் வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இஃப்தார் டயத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஜூஸ் இது. எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். 250 கிராம் அளவுக்கு திராட்சை பழம் எடுத்துருக்கேங்க. வாட்டர் ஆப்பிள் 4 எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாட்டர் ஆப்பிள் இதை போல் கட் பண்ணிக்கணும். இதே போல் எல்லா வாட்டர் ஆப்பிளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திராட்சை பழம் வாட்டர் ஆப்பிள் எடுத்துக்கலாம். திராட்சை பழம் கொஞ்ச நேரம் உப்பு போட்டு ஊற வச்சு அலசி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும், அதனால் கரெக்டாக இருக்கும் இது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்த பிறகு இதை போல் நான் வடிகட்டிக்கிறேங்க. தோல் விதைகள்லாம் இருக்கும், அதனால் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ கிராப் ஜூஸ் ரெடி. சர்வ் பண்ணிடலாம். 2 கிளாஸ் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கிராப் ஜூஸ், கிராப்ஸ் அண்ட் வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ என்ன செஞ்சுருந்தேன்னா அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப் தேவைன்னா போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான கிராப்ஸ் அண்ட் வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஜூஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இஃப்தார் டயத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு புட்டிங். அதுவும் பாதாம் அண்ட் பிஸ்தா சேர்த்து செய்த புட்டிங். இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாதாம் அண்ட் பிஸ்தா ரெண்டுமே 25 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பால் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு இதே போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதையும் ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 300 ml அளவுக்கு பால் பாயில் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாதாம் பிஸ்தா பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தேன்ல அதை நான் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் போதும். நல்லா திக்னஸ் வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எந்த பவுலில் சேர்த்து செட் பண்ண வைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணுறதுக்கு பவுலில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே ஆற விட்டு நல்லா ஆறின பிறகு 1/2 hour ஆறட்டும். ஆறின பிறகு
மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இஃப்தார் டயத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தார் டயத்தில் எடுத்து சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.